நீட் தேர்வு இப்ப முதலாவதாக எழுத போறதுக்கும், மறுதேர்வை ஃபேஸ் பண்ண போறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆமா. மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்குமே, ஐயோ! எப்படி இருக்க போகுது? மார்க் எப்படி இருக்க போகுது? கட் ஆஃப் டஃப்பாக இருக்குமா? அப்படின்னு நெறைய ஒரு கன்ஃப்யூஷன்ஸே இருக்கும். ஒண்ணும் இல்ல, இந்த எக்ஸாம் இப்படிதான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா நீங்க குடுக்கக்கூடிய டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல டிப்ஸ் அப்டின்னா, அது அது அந்த பி வெரி ஸ்ட்ராங், பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். அந்த பழைய ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட் எப்படி கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட்ட பிரிங் பேக் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. இப்போ புதுசா எதுவும் படிக்காதீங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு, என்சிஇஆர்டி புக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸில வந்து அதாவது பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது எங்க தப்பு பண்ணியிருக்கீங்க? அந்த தப்பு பண்ண இத வந்து புக்ல மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துலலாம் நான் வந்து இந்த பழைய கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருக்கேன். அத வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸோ அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நாளைக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, யூ ஷுட் நோ விச் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். சப்போஸ் நீங்க எதுவுமே உங்களுடைய வீக்னஸ் எதுவுமே நீங்க மார்க் பண்ணலன்னா, நல்லா தெரிஞ்சதும் ஒரே மாரி தான் இருக்கும். சுமாரா தெரிஞ்சதும் ஒரே மாரி தான் இருக்கும். நம்ம படிக்கும்போது, ஓகே இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கோம் போன தடவ. இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வில் கான்சன்ட்ரேட் மோர். ஸோ பி கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் வீக்னஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்ட்ரெங்த்னஸ். பட் வீக்னஸ் தெரியணும். இந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கோம். இந்த 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 யூனிட் நம்ம வீக்கா இருக்கோம். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த அந்த வீக்னஸ் பத்தி நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அதே வந்து சப்கான்ஷியஸா உங்களுக்கு கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் இன் தி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால மேக் ஷூர் யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜில தகுந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஃபர்ஸ்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸில வந்து நான் எப்பவுமே சொல்வேன். அதாவது இப்போ வந்து மார்க்ஸ் வந்து 180, 180, 360 மொத்தம் 720. இப்போ 180 மார்க்ஸ் இருக்கு ஃபிசிக்ஸில அப்படின்னா, மேக் ஷூர் யூ ஷுட் கெட் அட்லீஸ்ட் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில கெமிஸ்ட்ரியில வந்து 180க்கு வந்து யூ ஷுட் ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் 150. இதில வந்து 360 அப்படின்னு வச்சுக்கோங்க. பயாலஜி அது விச் இன்க்ளூட்ஸ் பாட்னி அண்ட் ஜூவாலஜி. இந்த 360 மார்க்கில அட்லீஸ்ட் 340 மார்க் மேல வாங்குற அளவுக்கு நீங்க உங்களுடைய பிரிப்பரேஷன் இருக்கணும். அப்பதான் உங்களுடைய டார்கெட் வந்து இந்த 720க்கு 600 மேல வரும். ஏன்னா 600 மேல வாங்குனாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஆல் இந்தியா லெவல்லயே கிடைக்கும். ஸோ இந்த டார்கெட் பேஸ் பண்ணி நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து பல்வேறு விளக்கங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.